எல்போ இன்ஜுரி காரணத்தினால இந்த சீசன்ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்கிற ருத்ராஜ் கயக்வாத் அவர்களுக்கு பதிலாக மீண்டும் சிஎஸ்கே உடைய கேப்டனா MS தோனி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு டு லீட் தெம் ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் தி சீசன். ஸோ இதை பற்றி சிஎஸ்கே உடைய கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் என்னெல்லாம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மார்ச் 30 நடந்த RRக்கு எதிரான போட்டியில் துஷார் தேஷ்பாண்டே போல் பண்ண ஒரு டெலிவரினால ருத்ராஜ் கயக்வாத் அவர்களுக்கு எல்போல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. இதனால அடுத்த போட்டியான டெல்லிக்கு எதிரான போட்டியில் அவர் விளையாடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் நிலவிய போதும் டெல்லிக்கு எதிரான போட்டி மட்டும் இல்லை, பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்லையும் விளையாடினாரு. பட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த MRI ஸ்கேன்ஸ் படி தான் தெரிய வந்திருக்கு ருத்ராஜ் கயக்வாத் அவர்களுக்கு எல்போ ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இதனால இந்த சீசன் முழுக்கவும் அவரால் விளையாட முடியாது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி சிஎஸ்கே உடைய கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் சொல்றப்போ, ருத்ராஜுக்கு குவஹாட்டியில் விளையாடும் போது எல்போலேயே ஒரு காயம் ஏற்பட்டது. பட் அந்த காயத்தை பொருட்படுத்தாம அதுக்கு உண்டான வலியோட தான் இவ்வளோ நாள் விளையாடிட்டு வந்தாரு. பட் எக்ஸ்ரே ஸ்கேனுக்கான ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு ஒரு மாதிரி இன்கன்க்ளூசிவாக இருந்த காரணத்தினால நாங்கள் MRI ஸ்கேனும் எடுத்திருந்தோம். அண்ட் அந்த ஸ்கேனுக்கான ரிப்போர்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வெளிவந்தப்போ தான் தெரியுது ருத்ராஜ் கயக்வாதுக்கு எல்போல ஒரு ஃப்ராக்சர் ஆகியிருக்கு அப்படிங்கிறது. இதன் காரணத்தினால நாங்கள் ருத்ராஜுக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிவிச்சதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய காயத்துக்கு உண்டான வலியை கூட பொருட்படுத்தாமல் ருத்ராஜ் கயக்வாத் இவ்வளோ நாள் டீமுக்காக விளையாடுறதுக்கு எடுத்த எஃபர்ட்ஸை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட விரும்புகிறோம். பட் இப்போதைக்கு இந்த IPL சீசனுடைய ரிமைண்டர் பார்ட்டுக்கு சிஎஸ்கேவை லீட் பண்ண போகிறது எங்களுடைய அன்கேப்டு பிளேயரான MS தோனி தான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங். இந்த முடிவுக்கு தோனி சம்மதிச்சாரா அப்படிங்கிற கேள்விக்கு தோனி எப்போதுமே டீமுக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுப்பாரு. பிகாஸ் ருத்ராஜுக்கு சிஎஸ்கேவை இப்போ சீசன் பாதியிலேயே விட்டு போகிறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. பட் சிச்சுவேஷன் அப்படி டிமாண்ட் பண்ண காரணத்தினால நாங்கள் இந்த முடிவை பற்றி தோனி கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அவரும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் இந்த முடிவுக்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தார். ஸோ தோனி இந்த முடிவுக்கு அக்செப்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த நொடியிலையோ ஒரு டவுட்டாகவே இருந்ததில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங். ருத்ராஜை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி இனிமேல் தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு நாங்கள் இங்கே ஸ்குவாடில் இருக்கிற சில நல்ல டேலண்ட்ஸை க்ரூம் பண்ண பார்க்குறோம். பிகாஸ் அது எங்களுக்கு சப்சிக்வெண்ட் இயர்ஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங். ஸோ கைஸ், 2010 அண்ட் 2022க்கு பிறகு சிஎஸ்கே தொடர்ந்து 4 மேட்சஸ் லூஸ் பண்ணது இந்த சீசனில் தான் அப்படிங்கிற ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தம் அளிக்கிற ஃபேக்டாக இருந்தாலுமே, சிஎஸ்கே இந்த சீசனில் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய தல தோனி சிஎஸ்கேவை லீட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஸ்டே டியூன் டு தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் ஃபார் மோர் IPL அப்டேட்ஸ்.